எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு பரபரப்பான சுவையான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கொலை யதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாஸ்மாகிலே கிட்டத்தட்ட 10-15 நாட்கள் பெரிய அளவில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தினது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது தான். ஏராளமான ஆவணங்கள், ஏராளமான பணம் ரொக்கமாக பறிமுதல் செய்யப்பட்டது என்று அமலாக்கத்துறை சொன்னது. அதன் பிறகு அமலாக்கத்துறை ஒரு விரிவான அறிக்கை கூட கொடுத்திருந்தார்கள். அந்த அறிக்கையிலே பல விதங்களில் ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று, ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு 10 ரூபாய் 20 ரூபாய் என்று அதிகமாக வாங்குவது. 2, அந்த டாஸ்மாகிலே வேலை செய்யும் ஊழியர்களுடைய பணியிட மாற்றம்க்கு அதற்கு லஞ்சமாக பெறுவது. இன்னொன்று பாட்டிலிங் கம்பெனிஸ் மற்றும் அந்த IMFL இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கிடையே ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அதன் மூலமாக பணம் பெறுவது. இப்படியாக ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை விரிவான ஒரு அறிக்கை நடந்திருந்தது. அதன் பிறகு எதேச்சையாக இது நடந்து முடிந்த ஒரு சில நாட்களிலே அது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சராகிய செந்தில் பாலாஜி வேகமாக டெல்லிக்கு சென்று வந்திருந்தார். அதை பற்றி கூட நம்ம 2-3 காணொலிகள் போட்டிருந்தோம். அவர் எதற்காக போய் வந்தார் என்ற விவரங்கள் இல்லை. எப்படி இருந்தாலும் சொல்ல இறுதியில் அவர் அவருடைய வக்கீலான முகுல் ரோத்தகி, ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய மிக மிக மூத்த வழக்கறிஞர், செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் விஷயத்தில் வழக்கறிஞராக இருக்கிறவர். செந்தில் பாலாஜி ஜாமீன் பெற்றதற்கு முக்கியமான காரணம் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர். அவரை சந்திப்பதற்கு தான் அவர் டெல்லி சென்றார் என்று தகவல் வந்தன. அவரை சந்தித்து ஒரு ஆலோசனை நடத்திவிட்டு சென்னைக்கு திரும்பியதாக திராவிட முன்னேற்ற தரப்பிலே அவங்களுடைய ஐடி விங்கில் ட்விட்டர் போன்ற தளங்களிலே பதிவிட்டிருந்தார்கள். இது குறித்து அமைச்சர் தரப்பிலிருந்து எந்த விதமான ஒரு விளக்கம் இல்லை என்று சொன்னாலும் கூட அமைச்சர் டெல்லிக்கு போனது அவருடைய வக்கீலை சந்திப்பதற்கு என்ற ஒரு தகவல் வெளிவந்தது. அமைச்சர் சென்று வந்த அதே வேகத்திலேயே டாஸ்மாக் தரப்பில் உயர்நீதிமன்றத்தை அவர்கள் நாடினார்கள். உயர்நீதிமன்றத்திலே டாஸ்மாக் ஒரு வழக்கு போட்டது. அந்த வழக்கில் அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை. அதாவது அமலாக்கத்துறை டாஸ்மாகுடைய வேலை அதை தடைப்படுத்துவதாக நடந்து கொள்கிறார்கள். அமலாக்கத்துறை இந்த விசாரணையை மேலும் நடத்தக்கூடாது என்று கோரி டாஸ்மாக் தரப்பில் ஒரு அர்ஜென்ட் பெட்டிஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டது. இந்த பெட்டிஷனை நேற்று ஏற்றுக்கொண்டிருந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முக்கியமான ஒரு உத்தரவை அமலாக்கத்துறைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த உத்தரவு என்னன்னு சொன்னாக்க, டாஸ்மாகுடைய நிர்வாகம் வைத்திருக்கும் பெரிய ஒரு குற்றச்சாட்டு இந்த அமலாக்கத்துறையோட ரெய்டுகள் டாஸ்மாகில் பல ஊழியர்களுக்கு அவருடைய பணியை இடையூறு செய்வது மட்டுமல்லாமல் பெண் ஊழியர்கள் உட்பட சில ஊழியர்களை கிட்டத்தட்ட 60-70 மணி நேரம் விசாரணைக்கென்று அமலாக்கத்துறை வைத்து கொண்டது. இது சட்டத்திற்கு புறமான ஒரு நடவடிக்கை என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இந்த ஒரு விஷயத்துக்கு அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு வாய் வழி உத்தரவு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெர்பல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த வெர்பல் ஆர்டரில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்கிலே குற்றங்கள் நடந்திருந்தால் விசாரணை செய்வதற்கான அனைத்து உரிமையும் இருக்கிறது. யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு இன்வெஸ்டிகேட் த கேஸ் இன் கேஸ் தெர் இஸ் அ ராங் டூயிங். ஆனால் அதே வேளையிலே எதற்காக அமலாக்கத்துறை இந்த மாதிரி டாஸ்மாகோட ஊழியர்களுக்கு இடையூறு செய்தது, அவர்களை 30, 40, 50 மணி நேரம் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன, இது குறித்த விளக்கத்தை அமலாக்கத்துறை அளிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதற்கு அமலாக்கத்துறை வரும் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை பதிலளிக்கும் என்று தெரிகிறது. ஆனால் அதே வேளையிலே முக்கியமாக சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்று, இந்த வழக்கிலே தகவல்கள் திரட்டப்பட்ட தகவல்கள், அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கும் தகவல்கள், ஆவணங்கள் இவையெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்திலே அமலாக்கத்துறை இந்த விஷயத்தை விசாரிப்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கிறது முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த தடையை கோரித்தான் டாஸ்மாக் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தது. இந்த நீதிமன்றம் டாஸ்மாக் மீதான எந்தவித விசாரணையும் அமலாக்கத்துறை நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். அந்த டாஸ்மாகினுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா டாஸ்மாகுடைய முக்கியமான எதிர்பார்ப்பு அதுதான். இது விதத்தில் மேலும் மேலும் விசாரணைகள் நடந்தால், டாஸ்மாக் மேலும் இதில் கிளறினால் இன்னும் பல ஊழல்கள் வெறிவது மட்டுமல்லாமல் முதல் தகவல் அறிக்கை பதிஞ்சிட்டாங்கன்னாக்கா டாஸ்மாகில் பலரை கைது செய்வார்கள். அதிலே 1-2 பேர் கூட அப்ரூவராக மாறிவிட்டால் தென் கதை கந்தலாகிவிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதாவது ஒரு ஊழலை நிரூபிக்க 20-30 பேர் அவங்க கைது பண்ணாங்க, 20-30 பேர் எஃப்ஐஆர் போட்டாங்கனாக்கா அதில் ஒருவர் அமலாக்கத்தினுடைய அழுத்தத்தினாலே அப்ரூவராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சம் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கும் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக இதில் பார்க்கப்படுகிறது.
அந்த ஒரு கோரிக்கையை வந்து அமலாக்கத்துறை இப்போதைக்கு அமலாக்கத்துறைக்கு அப்படி ஒரு தடை விதிக்க முடியாது அப்படிங்கிறதை மறைமுகமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் வந்து விரிவான ஒரு பதில் கொடுப்பார்கள். அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எதற்காக பெண் ஊழியர்கள் உட்பட பலரை வந்து 50-60 மணி நேரம் விசாரணை செய்தீர்கள் என்பதற்கான அமலாக்கத்துறையுடைய பதில் வந்து விரிவாக இருக்கும். அதே சமயம் இதில் வந்து அவர்களுக்கு மேலும் மேலும் ஆதாரங்கள் இருக்கிறதா, அவர்கள் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வச்சுருக்காங்களா, அதே போல் கேஷ் இம்பவுண்ட் சீஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா வந்து ஏராளமான கணக்கில் வராத பணம் வந்து எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து அமலாக்கத்துறை வந்து ஆன் த ரெக்கார்ட் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கும் பட்சத்திலே உறுதியாக இந்த விசாரணை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அமலாக்கத்துறைக்கு தடை எதுவும் இல்லை. இன்னொன்று வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே தடை வந்தாலுமே கூட அமலாக்கத்துறை உறுதியாக இந்த வழக்கிலே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அந்த தடையை உடைப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்பார்கள் என்பது முக்கியமான ஒன்று. இதில் இன்னொரு பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணையில் ஜாமீனில் தான் வெளியே இருக்கிறார் என்று பார்த்தோம். அது விஷயமாகத்தான் அவர் டெல்லி போயிருந்தார். அந்த ஜாமீன் ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த பழைய டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் விண்ணப்பம் கொடுத்திருந்தார்கள். அந்த விசாரணையோட தீர்ப்பு இன்னும் வரவில்லை. அந்த விசாரணையுடைய தீர்ப்பு வரவிருக்கிறது. ஒருவேளை அமலாக்கத்துறை அந்த விசாரணையின் போது தொடர்ந்து இங்கே வந்து டாஸ்மாகில் வந்து ராங் டூயிங்ஸ் தவறுகள் நடப்பதற்கு அமைச்சர் ஒரு காரணமாக இருக்கிறார், இவர் அமைச்சராக இருப்பது தான் இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்று அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டும் பட்சத்திலே அமைச்சர் பதவி அவருக்கு பறிபோவதற்கான வாய்ப்புகள் மிக மிக வலிமையாக இருப்பதாக ஒரு சில சட்ட ஆலோசகர்கள் தெரிவிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆக அந்த ஒரு நிலை வருமானால் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு ஆலோசனை கூட டெல்லியிலே வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி நடத்தியிருக்கக்கூடும். ஆக செந்தில் பாலாஜி டெல்லிக்கு சென்றது 2 விஷயங்களுக்காக இருக்கலாம். ஒன்று, அவருடைய ஜாமீன் வந்து ரத்தாகும் பட்சத்திலே வந்து எப்படி அதை வந்து வாதிட வேண்டும் என்பது. இன்னொன்று வந்து டாஸ்மாகுடைய இந்த டாஸ்மாக்கு எதிராக அமலாக்கத்துறை மேலும் வழக்குகளை பதிந்து அதிலே வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை சம்பந்தப்படுத்தினால் அதனால் வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன, அதிலே வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்ற அந்த 2 கட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தான் செந்தில் பாலாஜி சென்றிருக்கக்கூடும் என்பதுதான் பல லீகல் அட்வைசர்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் வரவிருக்கும் நாட்களில் வந்து அமலாக்கத்துறை இந்த விசாரணையை தீவிரப்படுத்தும் என்கிற சந்தேகம் இல்லை. இங்கே வந்து சாதாரணமாக பலர் சொல்லுவது என்னன்னாக்கா, அமலாக்கத்துறை எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுப்பதில்லை, இப்படி வேகமாக நடவடிக்கை எடுப்பாங்களே வழி அதுக்கப்புறமும் நடக்காதுங்கிற ஒரு அரசியல் குற்றச்சாட்டு பெரிய அளவில் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கட்சி பாஜக மீது அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை இந்த நடவடிக்கைகள் வந்து பல மாதங்கள் நடக்கலாம். இந்த முதல் தகவல் அறிக்கையை பதியும் பொழுது வந்து அவர்கள் யார் மீது பதிய வேண்டும், என்ன அடிப்படையை பதிய வேண்டும், அதன் பிறகு எப்படி கைதுகள் நடக்க வேண்டும், அந்த கைது செய்யப்படுபவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாட முடியும், இந்த கைது ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவாங்க. இவ்வளவு விஷயங்களும் கருத்தில் கொண்டு அமலாக்கத்துறை இந்த விஷயங்களில் வந்து வேகம் எடுப்பதற்கு ஒரு 2-3 மாதங்கள் ஆகலாம். ஆனால் அவங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஆதாரங்கள் உருவாக இருக்கும் பட்சத்திலே அமலாக்கத்துறை இந்த விஷயத்தில் மிக மிக தீவிரமான வரும் மாதங்களில் நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகம் இல்லைங்கிறதை கட்டாயமாக தெரிந்து கொள்ளலாம். பல கைதுகள் நடக்கலாம், அமைச்சராக இருப்பவர் அமைச்சர் பதவி இழக்கலாம், இன்னும் மேலும் பல கட்சியினர் அல்லது அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள், இன்னும் சொல்லப்போனால் வேறு பல அமைச்சர்கள், ஏன்னா வந்து இங்கே வந்து இந்த இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் இந்த சாராய ஆலைகள் எல்லாமே வந்து அரசியல்வாதிகள் தான் மறைமுகமாக அந்த ஆலைகளை நடத்துகிறார்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு பலமுறை இருக்கிறது. அந்த விதத்தில் பார்த்தால் அவர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் மீதும் வழக்குகள் பாயலாம். இதை வந்து அமலாக்கத்துறை எப்படி இதையெல்லாம் இந்த வழக்கு விசாரணையை முடிக்குங்கிறது அமலாக்கத்துறைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிட் டெஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலை எதிர்கொண்டு அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரித்து முடிக்குமானால் உறுதியாக இங்கே பல தலைகள் உருளும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இடையிடையே வந்து நீதிமன்றத்தை பலரும் நாடக்கூடும். அந்த நீதிமன்றத்தை அவர்கள் நாடும் பொழுது அதை வந்து அமலாக்கத்துறை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். ஆனால் இப்போதைக்கு அமலாக்கத்துறை இந்த வழக்கை தீவிரமாக மேலும் விசாரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இதனால் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உறுதியாக பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இது அரசியல் ரீதியாகவும் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இந்த டாஸ்மாகிலிருந்து பெறப்படும் அந்த ஊழல் பணம் ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக அந்த கட்சி பயன்படுத்துகிறது என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதை தடை செய்வதற்காகத்தான் பாஜக மறைமுகமாக இந்த அமலாக்கத்துறையை கையில் எடுத்து இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதா என்றும் சொல்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் வந்து கேஷ் ஃபார் ஓட்ஸ், ஓட்டுக்கு பணம் கொடுப்பது பெரிய அளவிலே ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் அப்படிங்கிறத அதை குறைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட அமலாக்கத்துறை இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. ஏன்னால் இதிலிருந்து வரும் வருவாய் வந்து அதாவது சட்டத்துக்கு புறம்பான வருவாய் முழுவதுமாக தேர்தல் செலவுகளுக்கு என்று பலரும் சொல்லுகிறார்கள்.
பரபரப்பான சில மாதங்கள் கட்டாயமாக தமிழக அரசியலிலே காத்திருக்கின்றன. ஒரு புறம் வந்து தேர்தல் கூட்டணி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், ஆனால் மறுபுறம் அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் ஊழல் 1000 கோடிங்கிறது குறைந்தபட்சம், ஆனால் அது பல 1000 கோடி இருக்கக்கூடும் என்று குற்றச்சாட்டுகள் வருகின்றன. இதை எப்படி அமலாக்கத்துறை கையாள்கிறது, துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இதை எப்படி கையாள்கிறார், அதே போல் டாஸ்மாகில் உள்ள பல மூத்த அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறார்கள் எல்லாம் வந்து காலம்தான் காட்டி கொடுக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த விசாரணை தீவிரமடையும் பட்சத்திலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உறுதியாக சட்ட ரீதியாக இது ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கக்கூடும். அதே போல் தேர்தலுக்கு அவர்கள் பணம் செலவழிப்பதிலே வந்து இது ஒரு பாதிப்பாக மாறக்கூடும் அப்படிங்கிறது சந்தேகங்கள் என்பது பலருடைய கருத்து. இந்த தகவல்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தால், நான் வேறொரு தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.